Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் 11 நியூபி எபிசோட் 29 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசில நம்ம ஹீரோ பயங்கரமா நிறைய சீல்ட உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த அட்டாக் டைட்டன்லாம் நிக்காங்க பாத்தீங்களா, அவங்க கோட்டையை சுத்தி பயங்கரமான சீல்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எப்படி போறதுன்னு பார்த்துட்டு அந்த மொரிம் டீமை சேர்ந்தவங்களும் அந்த எம்பையர் டீமை சேர்ந்தவங்களும் நின்றுப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த டைட்டன்ஸோட கோட்டைக்குள்ள ஒரு மொட்டை டைட்டனு இந்த சீல்ட தாண்டி யாரும் வர முடியாதுடா அப்படி பார்த்துட்டு இருக்க. அங்க இருந்து வந்த இன்னொரு டைட்டன் அவன் தலையில தட்டிட்டே போய் யாராச்சும் வராங்க பாடுறான்னு சொல்ல அவனு சரி போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா அங்க எலும்பு குட்டியா இருக்கான் பாத்தீங்களா, அப்படி சொல்லி நடந்து வந்துருப்பானா. அவன் அந்த டைட்டன் பாத்துருமா, பார்த்த உடனே அந்த எலும்பு குட்டியா பாஸ் பாத்துட்டான் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்க வந்துருவாரு. அந்த சீல்டு எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹீரோ நிறைய சீல்டு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹீரோ இங்க உள்ள வந்துட்டாரு. நம்ம ஹீரோ மட்டும் தாங்க இங்க உள்ள வந்திருக்காரு. அப்புறமா நம்ம ஹீரோ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ண உள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த டைட்டன்ஸ் ஃபுல்லா பாதுகாக்குது. அந்த மரத்துல பெண் தெய்வம் ஒண்ணு இருக்காங்க, அவங்க பேரு இமீர். அந்த இமீர் கிட்ட வந்து இந்த கொலாசல் டைட்டன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் தான் அந்த டைட்டன்ஸோட தலைவன். அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இமீர் சொல்லுவாங்க, இந்த சீல்டு எல்லாம் தாண்டி வந்துடக்கூடாது யாரும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கொலாசல் டைட்டன் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க மத்த டைட்டன்ஸ் கிட்ட டேய் எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுடா அப்படி சொல்ல அங்க இருக்க இன்னொரு டைட்டனு பாஸ் நம்ம ஜெயிச்சிருமா தோத்துருமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டைட்டனு தெரியலையேப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு டைட்டன் அப்படியே வர அந்த இமீர் பார்த்துட்டு நீ எதுக்குடா இங்க வர அப்படின்னு கேட்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டைட்டனை வச்சுட்டு உள்ள வந்துருவாப்ல. அதை பார்த்துட்டு இவன் யாரா அப்படி சொல்லிட்டு அந்த இமீர் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவோ சண்டைக்கு ரெடி ஆவான். அதை பார்த்துட்டு அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பூரானா வரும் பாருங்க, அட்டாக் டைட்டில் வரும் பாத்தீங்களா ஒரு பூரான், அந்த மாதிரியான பூரான்லாம் வர நம்ம ஹீரோ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சும்மா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த இமீர் இவன் இந்த அளவுக்கு எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்கானே அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோவோ வெளியே இருக்க சீல்ட எடுத்து உடறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு பேசி சண்டை போட்டுட்டு இருக்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தெரசா ஒரு சர்ச் மாதிரி இடத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, அங்க அந்த ரெண்டு ட்வின்ஸ் யாருக்கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. பார்த்தா ஜாம்பிஸ் மாதிரி வருது எல்லாமே. அதுக்கிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தெரசா வீடியோ கால் பண்ணி இங்க எல்லாம் சாம்பியா வந்துட்டு இருக்கு, அந்த டீமன் ஹியூமன்ஸ் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா டக்குன்னு அங்க இருந்து கிளம்புங்க அப்படி சொல்ல அவங்க அங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது முடியாம இருக்கும். அப்ப நம்ம தெரசாக்குள்ள இருக்க அந்த அன்னியன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஈவில் தெரசா, அவங்க வெளியே வந்து நான் பாத்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த இமீர் இருக்காங்க பாருங்க, அந்த கொலாசல் டைட்டன் அந்த டைட்டனோட தலைவன் கிட்ட எனக்கு இங்க ரொம்ப ஆபத்தா இருக்குது சீக்கிரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு நான் உடனே வரேன் அப்படி சொல்லும் போது பார்த்தா அந்த பக்கம் வெளியே அந்த முரின் டீம்லாம் இருக்காங்க பாருங்க, வேற வழியில உள்ள போயாகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா அங்க சீல்டு இருக்காது, என்னது இங்க சீல்டு இல்லையே அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அந்த சியோலின் நம்ம ஜுன்னு கிட்ட இதுதான் சரியான நேரம் போய் அட்டாக் பண்ணு சொல்லும் போது நம்ம ஜுன்னு வரண்டா அப்படி சொல்லிட்டு வேகமா ஓடி போவான் பாருங்க அந்த டைட்டன்ஸ் கோட்டைக்குள்ள. நம்ம ஜுன்னு மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருமே கோட்டைக்குள்ள அப்படி வேகமா ஓட நம்ம ஜுன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி அங்க இருக்க டைட்டன்ஸை வெட்டி வீசுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு சியோலின் பரவாயில்லையப்பா நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜுன்னு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், டே ஜின்னு இதெல்லாம் நீ பார்த்த வேலைதானடா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த இமீர் கூட சண்டை போட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த இமீர் என்ன பண்ணும், கோட்டைக்கு வெளியே இருக்க சீல்டு அப்படியே எடுத்து விட்டுட்டு அதை சுத்தி ஒரு சீல்ட உருவாக்கி பாருங்க. அதனால நம்ம ஹீரோக்கு ஸ்பீடு ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா எல்லாமே கம்மியாயிரும். நம்ம ஹீரோ என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த இமீர் சொல்லு பாருங்க, இது என்னோட சீல்டுடா, இதுக்குள்ள என் பவர் மட்டும் தான் ஒர்க் ஆகும், நீ டைட்டன் இல்லனா உன்னோட பவர் இதுக்குள்ள ஒர்க் ஆகாதுடா, உயிருள்ள ஒரு மனுஷனா இருந்தேன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு திருப்ப அதுகிட்ட கேள்வி கேட்பான் பாருங்க. ஆமா வெளியே உன்னோட டைட்டன்ஸ் எல்லாம் செத்துட்டு இருப்பாங்களே பரவாயில்ல அப்படி சொல்லி கேட்க அது பரவாயில்ல நான் உயிரோட இருக்கணும் அப்படி சொல்ல அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு கேள்வி கேட்பான், அப்படின்னா இந்த சீல்டுக்குள்ள உன்னோட பவர் தான் அதிகமா இருக்கும் அப்படிதான் கேட்க அதுக்கு அந்த இமீரும் ஆமாண்டா என்னோட பவர் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ அடுத்ததா கடைசியா ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, சரி நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கியே உங்ககிட்ட ஒரு பவர் கோர் இருக்குமே அதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு அடுப்பாயி அதெல்லாம் எடுக்க முடியாதுடா அப்படின்னு கத்தும் பாருங்க. அவ்வளவுதான் 3 கேள்விக்கு பதில் சொன்னனால அந்த அனுபிஸ் கடவுளோட பவரை யூஸ் பண்ணி அந்த இமீர் ஒரு நிமிஷத்துக்கு பவரை யூஸ் பண்ணாத மாதிரி ஆக்கி விட்டுருவான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், மனுஷனா இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியாது, இவன் எலும்பு குட்டியா இவன் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எலும்பு குட்டியானுக்கு ஒரு பெரிய சைஸ் மேஜிக் உருவத்தை கொடுத்துட்டு போய் அவளை அட்டாக் பண்றான்னு சொல்ல அந்த எலும்பு குட்டியா சும்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த பூரா மேஜிக் இதெல்லாம் வெட்டி வீசிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த இமீர் கிட்ட போய் பிடிச்சிட்டு அந்த கோர் மேஜிக் இருக்கும் பாத்தீங்களா அதை அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், பட்டார் நாங்க கொலாசல் டைட்டன் வந்து அதை அடிச்சு உடச்சிருவான். அந்த எலும்பு குட்டியானோட அந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா மேஜிக் உடம்பு, அதை உடச்சு விட்டோன்னே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சே தப்பான நேரத்துல மட்டானே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இமீர் அப்படியே எந்திரிச்சு நின்னு அதை சுத்தி இருந்த அந்த ஷீல்டை எடுத்துட்டு மறுபடியும் அந்த கோட்டைக்கு வெளியே ஷீல்டு ஆன் பண்ணி விட அங்க உள்ள சண்டை போட்டுருக்க எல்லாமே அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அவ்வளவுதான் அங்க இருக்க டைட்டன்லாம் ஒரே சந்தோஷம், நல்ல வேலை நம்மளுடைய மதர் நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த கொலாசல் டைட்டனு அந்த இமீர் பக்கத்துல சும்மா ஜைஜாண்டிக்கா நிப்பான்
இருக்கான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவனோட பவரை காப்பி பண்ணணும்னா நான் இவங்கிட்ட வெறும் கையில சண்டை பண்ணுமா, சரி பாத்துக்கலாம் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த டைட்டன்ஸோட கோட்டையில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தா அங்க டீமன் ஹியூமன்ஸ் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் கெவின் கிட்ட பேசிட்டு இருக்கான், டே இப்ப என்ன பண்றது, மொரியும் உள்ள போனாங்க, அந்த எம்பையர் டீமும் உள்ள போனாங்க, இப்ப என்னாச்சுன்னு தெரியல, மயங்கி வந்துட்டாங்க, வெளியே சீல்டு மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு கெவின் இப்ப நீ அந்த டைட்டன்ஸ் கோட்டையை கண்டுக்க வேண்டாம், நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த கெவின் சொல்ல, அப்புறமா அந்த டீமன் ஹியூமன்ஸ் ஒரு முள்கிரீட மாதிரி வச்சு அதை மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்னு பண்ண போறாங்க. அப்பன்னு பார்த்து அங்க இருக்க ஒரு டீமன் ஹியூமன்ஸ் அடி வாங்கி செத்து கிடப்பானா. அதை பார்த்துட்டு யாராதுன்னு பார்த்தா அங்க ஜீகா வந்து நிப்பா. அவ எதுக்கு இவங்களை அட்டாக் பண்றா தெரியல, அவங்க கண்டுபிடிச்சிட்டு உங்க கதையை முடிக்க போறா அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா நிக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கொலாசல் டைட்டன் அப்புறம் அந்த இமிரி எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருக்க. நம்ம ஹீரோ அவனோட வெறும் கையை வச்சு ஹெவன்லி டீமன் பவர் யூஸ் பண்ணி சும்மா குத்துன்னு குத்துவான் பாருங்க. அதை பார்த்து இருந்த டைட்டன் என்னடா அவன் மனுஷனா என்னது இந்த அளவுக்கு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டைட்டன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஆமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே மயங்கி வந்துருப்பாங்கடா, அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க, நீ என்ன என் கூட சண்டை போட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே அங்க இருக்க ஒருத்தன் தான்டா ஃப்ரெண்டு, அவனும் பாத்துக்குவான், அவன் ரொம்ப பவர்ஃபுல் தான், நீ முதல்ல என் கூட சண்டை போடுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா அடின்னு அடிப்பாரு பாருங்க. அவன் அவனோட வாளை வச்சு தடுத்து நிப்பாட்டுவான். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ குத்துல சும்மா பறந்து போய் விழுந்துருவான். அதை பார்த்துட்டு அவன் முழிப்பான் பாருங்க கொலாசல் டைட்டன். இப்ப எனக்கு வேற வழி இல்ல, நான் இந்த பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி அந்த கொலாசல் டைட்டன் சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம எலும்பு குட்டியா இருக்கான் பாத்தீங்களா, அந்த இமீரோட அந்த கோர் பவர் இருக்கிறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்க. அந்த பூரான்லாம் வந்துட்டு இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவா பாருங்க, அந்த பூரான் எல்லாத்தையுமே ஒன்னா கொண்டு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கிட்டு அப்படி உள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பா அந்த இமீர். அதை பார்த்து எலும்பு குட்டியா இப்ப என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த கொலாசல் டைட்டன் இருக்கான் பாருங்க, அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான் பாருங்க. அந்த லுக்ல அவன் சும்மா வெறித்தனமா இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் இந்த 2 மணி நேரத்துக்கு வெறித்தனமான பவர்லாம் யூஸ் பண்ணலாம், அவனை அடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பவர் ஆயிருவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் டார்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வேம்பயர் இருக்க அந்த பிளட் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டணும் பாப்பாரு. இருந்தாலுமே அவன் அடிச்சு எல்லாத்தையுமே நொறுக்கி விட்டுருவான். நம்ம ஹீரோ வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் சீட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ற அந்த மேஜிக்கை மிக்ஸ் பண்ண மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா பவரையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு வெறித்தனமான பவரை யூஸ் பண்ணுவார் பாருங்க. ஆனா அந்த பவரை கொஞ்ச நேரத்துல யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதோட பவருங்கிறது வெறித்தனமான பவர், அது ஹையஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு பயங்கரமான மேஜிக் பவர். அதை யூஸ் பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துல யூஸ் பண்ண முடியும், ஆனா அதோட பவரே 1000 மடங்கு நம்ம ஹீரோட பவர் அதிகப்படுத்தி விட்டுரும். நம்ம ஹீரோட கையா பாருங்க சும்மா வேற மாதிரி மாறிடும். அதை வச்சுட்டு ஒரு குத்துவா இருப்பாருங்க அந்த டைட்டனை, சும்மா மேல பறந்து போகும் பாருங்க. அதோட விடாம நம்ம ஹீரோ பட்டப்பட்டன்னு குத்திக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு இமீருக்கு கொலையே நடிக்கிறோம், என்னடா அவன் இந்த அளவுக்கு ஹையர் ரேங்க்ஸ் பவர்லாம் யூஸ் பண்றானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ பானத்திலே வச்சு அந்த டைட்டனை குத்திட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எம்பையர் டீம் சேர்ந்தவங்க, இவன் நம்மளுக்காக தான் சண்டை போட போயிருக்கான், பரவாயில்ல சூப்பரா சண்டை போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா அலிஸ் கையில டூத்லெஸ் வச்சுட்டு வான வேடிக்கையை பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இந்த ஜின்னுக்கு இதே வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த கொலாசல் டைட்டனை அடிச்சு அப்படி படுக்க போட்டுருவான் பாருங்க. அவ்வளவுதான், அவனோட அந்த ஹையஸ்ட் பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நார்மலா மாறிடுவான். 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாறுவான். ஆனா நம்ம ஹீரோ அடிச்சு துவைச்சதுல அவ்வளவுதான், அவன் பவர் எல்லாம் போயிருது. அவனும் அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிட்டு நான் தோத்துட்டேன் அப்படி சொல்ல. இந்த பக்கம் பார்த்தா அந்த இமிர் இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவுதான், நானும் தோத்துட்டேன், நான் இதுக்கப்புறம் டைட்டன்ஸ் எதையும் உருவாக்க முடியாது, நான் செத்துடுறேன், நீ என்ன கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு அது சரணடைய. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த எம்பையர் சேர்ந்தவங்களா, ஆமா அந்த ஜின்னு நம்மளுக்காக தான் வந்திருக்கான், அந்த எம்பையர் தாத்தா இருக்காரு பாருங்க, அவர் தான் அனுப்பி வச்சிருக்காரு, ஜின்னு இந்த கோட்டை நம்மளுக்கு தான்டா அப்படி சொல்லிட்டு அந்த எம்பையர் சேர்ந்தவங்க எல்லாம் ஹாஹா ஹோஹோன்னு கத்திட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, டேய் எல்லாரும் இந்த கோட்டையை விட்டு வெளியே போங்கடா, இனிமே இந்த கோட்டை என்னோடது அப்படின்னு சொல்ல அந்த இமிரி நம்ம ஹீரோ கொல்ல மாட்டான். அந்த பாஸ் இருக்கான் பாத்தீங்களா கொலாசல் டைட்டன், அவனை மட்டும் தான் நம்ம ஹீரோ கொண்டுப்பான் போல இருக்கு. அப்படியே கட்டினா நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர் அங்க வர வைக்க. அந்த ஐஸ் மான்ஸ்டர் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க டைட்டன் எல்லாத்துக்குமே பாஸ் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அங்க எல்லாருமே திரும்பி உடஞ்ச கோட்டையை கட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் இமிரி அவங்களையும் நம்ம ஹீரோ அவன் கண்ட்ரோல தான் வச்சிருக்கான். அவங்களும் நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு நடந்துட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தா அங்க பெரிய ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, அவன் வச்சிருந்தான்ல அந்த கொலாசல் டைட்டன் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோ இந்தாடா வச்சுக்கோ எலும்பு குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு குட்டியானுக்கு தூக்கி போட்டுருவான். அவன் இத்தனையோண்டு இருக்கான், அந்த வாளி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அப்புறம் பார்த்தா அங்க அனுஷ்கா வந்துருவாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட நீங்க என்ன கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஜீகா வந்துட்டு அங்க மொரியும் எம்பையரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க டீல் பேசணுமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ டீல் பேசிடலாம், ஆனா அந்த ஜுன்னு பயில நான் மன்னிக்கவே மாட்டேன், என்ன சமய கடுப்பேத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமா ஜீகா அந்த டீமன் ஹியூமன்ஸ் அடிச்சு போட்டு அந்த முள் கிரீடம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பாருங்க. ஆமா இது எதுக்கு நீங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு சில விஷயம் தெரியாம இருக்கிறதே நல்லது, நான் எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ இங்க எல்லாத்தையுமே பேச வருவான் பாருங்க. சரி இதுக்கப்புறம் மேல இருக்கிற மத்தவங்க எல்லாம் நம்ம மேலதான் கண்ணா இருப்பாங்க, இப்ப என்கிட்ட 4 கோடி காயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமாவும் வேகமாவும் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் விளையாண்டுக்கலாமா, 5 நிமிஷத்துல யார் என்ன தொடுறீங்களோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவேன், அப்படி நீங்க என்ன தொடாம தோத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த மொரியும் எம்பையரும் நம்ம கிட்ட டீலிங் பேச வராங்க, அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பேன், அந்த ட்ரெஸ் தான் நீங்க போட்டு வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆட்டத்தை ஆரம்பிப்பா பாருங்க.
அப்படியே கட்டுனா இந்த பக்கம் அந்த மொரிமை சேர்ந்தவன் அந்த இவருக்கான் பாத்தீங்களா டியானு அவன் வந்திருப்பான். இந்த பக்கம் அந்த எம்பையர் சேர்ந்தவன் வந்துட்டு பேரம் பேசலாம் நிக்கும் போது நம்ம ஹீரோ சேரு எனக்கு மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு சேர் இல்ல, ஆனா கீழே உட்காந்தா உங்க ட்ரெஸ் அழுக்காயிரும், உங்க மானம் கப்பல் ஏறிடும், அதனால நீங்க நின்றுட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா சேர்ல உட்கார. பாத்தீங்கன்னா சைட்ல தெரியும் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருப்பாங்க. ஏதோ சின்ன குழந்தைங்க மாறுவேடம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இருந்தாலும் லொல்லு ரொம்ப ஜாஸ்திங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து பேச ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ மண்டைய பாருங்க, நம்ம ஹீரோ வித்தியாசமான ஒரு கெட்ட போட்டிருக்கான், மண்டையில கத்திய சொருவன மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மொரிமையும் அந்த எம்பையரையும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த கோட்டை இப்ப என்னோட கண்ட்ரோல் இருக்குது, நீங்க இங்க இருந்து உங்களோட அடுத்த லெவலுக்கு போகணும், உங்களுக்கு இந்த பேஸா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும், புரியுதாடா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இந்த எம்பையர்ல இருக்கிற அந்த மீசக்காரன், என்னப்பா நீங்க எனக்காக தானே சண்டை போட போனீங்க, நாம எதுக்கு இந்த மொரிம் கூட சேர்ந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ ஓவரா பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் கொலசல் டைட்டன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பனோட ஸ்வாட் எடுத்து டமால்னு குறுக்க போடுவான் பாருங்க. போட்டுட்டு சொல்லுவான் பாருங்க, டேய் இப்போ இது என்னோட இடம், நான் சொல்றதான் கேட்கணும், புரியுதா, இங்க நான் வைக்கிறதா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் டியான் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மொரிம் டீம் சேர்ந்தவன், அவன் சொல்லிட்டு இருப்பான், சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த டியான் கிட்ட போயிட்டு, டேய் நீ மட்டும் அந்த சைனா கிட்ட ஒழுங்கா இருந்த உன்னோட ஊரு அட்டாக் ஆகாம பாதுகாத்துருக்கலாம், நீ தேவையில்லாம இந்த மொரிம் கூட சேர்ந்துட்டல அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த எம்பையர் மீசக்காரன் பக்கத்துல ஆப்ரகாம் நிக்கிறான். அவன் இங்க தான் வந்திருக்கான் போல இருக்கு. அவன் யோசிச்சுட்டு இருப்பான், நல்ல வேளை இந்த கோட்டையோட ஃபுல் கண்ட்ரோலு அந்த ஜின்னு கிட்ட போச்சு, டியூக்கு கிட்ட போச்சு, அவன் பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த எம்பையரையும் பார்த்துட்டு அந்த முரிமை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான், டேய் நீங்க தானே பேரம் பேச வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன கொடுக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க ஏதாவது எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு அந்த எம்பையர் டீம் அந்த மீசக்காரன், டேய் இப்ப என்னடா பண்றது, கிஃப்ட் கொண்டு வர சொல்றான்டா, இவனுக்கு என்னடா கொடுக்கறது அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இவருக்கா பாத்தீங்களா ஜீகா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்க பக்கம் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட. நம்ம ஹீரோவோ எதுக்கு எப்படி கூப்பிடுறா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் ஈமீர் தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை ஈமீர் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஈமீர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க, எப்படி போயிட்டு இருக்குது, நீங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோலா வச்சுக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு ஈமீர் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இதுதான் டைட்டன் குழந்தை, நான் இப்படிதான் எல்லா குழந்தையும் உருவாக்குவேன், இதுக்கப்புறம் இங்க பிறக்கிற எல்லா டைட்டனும் சரி இங்க ஏற்கனவே இருக்கிற டைட்டனா இருந்தாலும் சரி எல்லாருமே உங்க பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரியே நான் பண்ணுவேன், ஏன்னா நீங்க என்ன கொல்லாம விட்டுட்டீங்க, இதே வேற யாராவது இருந்தாலும் என்ன கொன்னுட்டு அந்த மேஜிக் ஒரு எடுத்துக்கோங்க, நீங்க அப்படி பண்ணல, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல இவரை கொல்லாம விட்டது நல்ல முடிவுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப பார்த்து ஜுன்னு அங்க வந்து நிப்பானா. அவனை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான், டே ஜுன்னு நான் அவன் நல்லா தாண்டா பாத்துக்கிட்டேன், நீ எதுக்கிட்ட அந்த மொரிம் குரூப் கிட்ட போய் சேர்ந்துக்கிட்ட பைத்தியக்கார பையல அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்ட அந்த ஜுன்னு நான் எதுக்காக போய் சேர்ந்தேனா, உன்னை தோக்கடிக்கணும் தான் போய் சேர்ந்தேன், அந்த ஸ்வாட் பவர் அவங்க கிட்ட தான் இருக்கு, அதை கத்துக்கிட்டு உன்னை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் தான் போனேன், நான் துரோகியாவே இருந்துக்கிறேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, வாடா சண்டை போடலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு வருவான் நம்ம ஹீரோ கிட்ட. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த மொரிம் குரூப் உனக்கு சூப்பரா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறாங்களா, சரி வா வா அப்படி அவங்க என்ன உனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீ என்ன கத்துக்கிட்டேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல. அந்த ஜுன்னு அவனை சுத்தி அந்த பேட்டரி ஃபீல்ட்ல உருவாக்கி அதுக்குள்ள சண்டை போட அந்த இடமே சும்மா அடிச்சு நொறுங்கு மாருங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டார்ச் பண்ணிட்டு சும்மா நின்றுட்டு இருக்க. அவன் டக்குன்னு மேல போய் நின்றுட்டு என்னடா சும்மாவே நின்றுட்டு இருக்க, வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்வாட் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையடா நிறைய விஷயத்தை கத்திருக்க போல இருக்குது, சரி வா உங்ககிட்ட என்னென்ன வித்து இருக்குன்னு காமி, வாடா வாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா இருப்பாரு பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் ஜுன் என்ன ஆக போறான், நம்ம ஹீரோ கூட இதுக்கப்புறம் அவன் சேருவானா இல்ல எதிரியாவே மாற போறானா, இதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் முடிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.